இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே இந்த கதையோட ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவ என்ன பண்றான்னு பார்த்தா ஒரு ஷூ எடுத்து அந்த ஷூக்குள்ளயும் வெளியவும் ஃபுல்லா க்ளோவா தடவிட்டு இருக்கா. எதுக்காக இப்படி பண்றான்னு பார்த்தா இந்த ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இப்போ கதவுக்கு வெளியே தான் நின்னுகிட்டு இருக்கான். அவனை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்றான்னு சொல்லி நமக்கு தோணுது. இந்த ஷூவை இந்த தரையில ஒட்ட வச்சுட்டு ஹீரோயின் எழுந்து வேகமா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இந்த புருஷங்காரனும் வீட்டுக்குள்ள வந்ததுமே அவனோட ஆபீஸ் ஷூவை கழட்டி ஒரு ஓரமா வச்சுட்டு இங்க தரையில இருக்க இந்த ஷூவை பாக்குறான். தன்னோட ஒய்ஃப் இவனுக்காக தான் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிருப்பான்னு சொல்லி அதுக்குள்ள காலை வைக்க அது முழுவதும் அப்படியே ஸ்டக் ஆகி நின்னுடு. என்னடா இது, எதுக்காக இப்படி எல்லாம் இவ பண்ணான்னு பார்த்தா வேகமா அங்க மேல போயிருக்க ஹீரோயின் அங்க ரூமுக்குள்ள இன்னொருத்தவர் இருக்க. இவன் யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட லவ்வர் மாதிரி தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யக்கூடிய மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஒரு கதையை நம்ம பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. அதுவும் புருஷன் வீட்டுக்கு கீழே நின்னுகிட்டு இருக்கும் போதே இப்படிப்பட்ட தேவையில்லாத வேலைகள்லாம் யாராவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா? இந்த சைடு இந்த புருஷங்காரன் என்ன பண்றானா எப்படியாவது ஹீரோயின் என்ன பண்றா அப்படிங்கறத கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கறக்காக அங்க ஒரு கத்தி இருக்கும். இவனோட பாக்கெட்ல ஒரு லைட்டர் ஒன்று இருந்திருக்கும். அந்த லைட்டரை வச்சு அதை சூடு பண்ணி அந்த ஷூவை இருக்கக்கூடிய அந்த க்ளூல வைக்க அந்த ஷூ வந்து இப்ப அவன் காலை விட்டுருச்சு. வேகமா தன்னோட ஒய்ஃபை பாக்குறதுக்காக அவன் மேல போக ஹீரோயின் என்ன சொல்றானா, என்னோட பிராங்க் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, இருந்தாலும் இந்த புருஷனுக்கு ஒரு சந்தேகம் தான். தன்னோட ஒய்ஃப் எப்படி ஏதோ ஒரு தப்பான விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதனால தான் இவனை இப்படி பிராங்க் பண்ற மாதிரி அவன் நடிச்சிருக்கான்னு சொல்லி இவன் என்ன பண்ணிருப்பானா ஆல்ரெடி அவனோட கள்ளக்காதனை ஒரு இடத்துல மறைஞ்சு இருக்க சொல்லியிருப்பான். அப்போ இவங்க தன்னோட புருஷனை ஹக் பண்ணி பக்கத்துல நெருக்கமா இருந்திருக்க இவனுக்கு டவுட் வரல அப்படின்னு தான் அவன் நினைச்சிருப்பான். ஆனா அங்க ஒரு கண்ணாடி இருந்திருக்கும். அந்த கண்ணாடியை ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த கண்ணாடி வெளியில ஒருத்தன் போறத இவன் நோட் பண்ணிட்டான். அதுவும் அங்க ஒரு விண்டோ இருக்கும். அது வழியா தான் அவன் எகிரி குதிச்சு போறான். அப்படின்னா இது மூலியமா தான் இவங்க சந்திச்சுக்கிறாங்க அப்படிங்கறது அவனுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனாலும் அவன் ஒய்ஃபு கிட்ட அந்த விஷயத்த சொல்லவே இல்லை. அந்த ஜன்னல் கிட்ட வந்து எட்டி பாக்குறவன் ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, இல்ல இல்ல நீ என்ன இந்த மாதிரி பிராங்க் எல்லாம் பண்ண மாட்டல, இது என்ன புதுசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஒரு சர்ப்ரைஸ்க்காக தான் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லி சமாளிச்சிடறான். இருந்தாலும் இப்பவே அவன் கண்ணாடியில ஒருத்தனை பார்த்த மாதிரி சொல்லிட்டா ஹீரோயின் அலர்ட் ஆயிடுவா அப்படிங்கறக்காக ஹீரோ எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லல. எப்படியும் நாம இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சே ஆகணும், அதுவும் ஹீரோயினுக்கு தெரியாமலே அப்படிங்கிற மாதிரி அவன் முடிவு பண்ண. அடுத்த நாள் என்ன பண்றானா அந்த ஜன்னல் வழியா அவன் எகிரி குதிச்சு போயிருப்பான்ல அங்க ஒரு க்ளூ எடுத்து ஃபுல்லா போட்டு விடுறான். ஒரு வேளை அவன் உள்ளுக்குள்ள வந்துட்டு வெளியே எஸ்கேப் ஆகி போகும்போது எப்படியும் இந்த ஜன்னலை தொட்டா அந்த கம் அவன் கையை ஒட்டிக்கிந்தானே, அதுக்காக தன்னோட காதலி கிட்ட நான் ஆபீஸ் கிளம்புற டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதவை சும்மா லாக் பண்ணிட்டு அப்படியே சாத்திடுறான். ஆனா அவன் ஆக்சுவலா போகல. அங்க பக்கத்துல இருக்க இன்னொரு ரூமுக்குள்ள அவன் போய் லாக் பண்ணிருக்க. அவன் ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே இவன் போனதுக்கு அப்புறம் அவனோட ஒய்ஃபோட லவ்வர் இங்க வந்துட்டான் போல தெரியும். அவங்க ரெண்டு பேரும் மேல மாடிக்கு போக ரூமுக்குள்ள ஒளிஞ்சிருக்க ஹீரோவும் வெளியே வரான். இத்தனை நாள் இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு என்கிட்ட வசமா மாட்ட போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் மேல போக, இல்ல மேல போகல, அந்த கதவை ஓபன் பண்ணி மறுபடியும் லாக் பண்றான். என்னோட பேகை நான் மறந்து வச்சுட்டேன், அதை எடுக்கிறதுக்காக திரும்பவும் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் மேல அலர்ட் ஆயிட்டான். இவனை அந்த சைடு போய் மறைஞ்சிருக்க சொல்ல ஹீரோவும் வேகமா அங்க மேல போக, ஏன் ரொம்ப பதட்டமா இருக்க, ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் எதுவும் இல்லங்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும் எங்க அவன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் அந்த ஜன்னல் கிட்ட க்ளூ ஒட்டி வச்சிருப்பான்ல அதை போய் பார்க்க அந்த இடத்துல இன்னும் கை வைக்கல. அவன் ஆக்சுவலா அப்படின்னா வெளியே போகல, அவன் உள்ளுக்குள்ளதான் இருக்கான்னு சொல்லி எங்கே அவனோட லவ்வர் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் அப்படியெல்லாம் யாருமே இல்ல, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நான் அந்த மாதிரியான ஆள் சொல்லி நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கறேன். இவனுக்கு சந்தேகம்லாம் இல்ல, கன்ஃபார்மே பண்ணிட்டான் தானே. அங்க கபோர்டுக்குள்ள தேடி பாக்குறான், எங்கேயுமே அவனை காணும். அப்போ ஹீரோயின் என்ன பண்றானா அங்க ஒரு டம்ளர்ல காஃபி இருக்கும், அத அந்த கார்பெட்ல விழுகிற மாதிரி ஒரு டெஸ்க் மேல வைக்க கரெக்டா ஹீரோவும் அவன் கால் போட அது கீழே விழுந்து, எனக்கு ரொம்ப பிடிச்ச அழகான இந்த கார்பெட்டை இப்படி அழுக்குப்படுத்திட்டே இது நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட கேட்க, இன்னைக்கு நீ பண்ணிக்கிட்டு இருந்த டிராமாவை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வெளியே போ. ஆனா அப்படியும் அவனை ஆளைய காணும். அப்படி எங்கதான் இருக்கான்னு பார்த்தா அவன் ஹீரோயினோட கால்கிட்ட தான் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான். இதெல்லாம் மறந்துட்டு அவன் வேற எங்கெங்கயோ தேடிட்டு இருந்திருக்கு. அடுத்ததா ஹீரோயின் இன்னொரு பிளான் பண்ணி அந்த கார்பெட்ல அந்த காஃபி கொட்டி இருக்கும்ல அந்த கார்பெட் மேல இவனை படுக்க சொல்லி அதை ரோல் பண்ணி விட்டுறான். இதை நான் கிளீன் பண்ணணும், இந்த கார்பெட்டை கிளீன் பண்ணா மட்டும் தான் என்னோட மனசு நிம்மதியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் போயிட, அப்போ ஹீரோ அங்க தனியா தான் நின்னுகிட்டு இருப்பான். அவன் கோவத்துல இவனை கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த கார்பெட்டை எட்டி உதைக்க அங்க இருந்து ஒரு சத்தம் கேக்குது. அவன் கண்டுபிடிச்சிட்டான் ஆல்ரெடி ஹீரோயினோட லவ்வர் இதுக்குள்ளதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி. ஹீரோயின் என்ன பண்றானா அவ வேகமா உள்ளுக்குள்ள போனவ அந்த பேக் எடுத்துட்டு வந்து இவனோட முகத்திலே விட்டு எறிகிறான். என்ன எல்லாம் சந்தேகப்படுற அளவுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சென்டிமெண்டா பேசிட்டு இந்த பேக் எடுத்துட்டு ஆபீஸுக்கு கிளம்பு, எனக்கு இன்னும் நிறைய வேலைகள்லாம் இருக்கு, அதை முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அந்த புருஷன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் அவன் வெளியே போறதுக்கு முன்னால ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான், இந்த கார்பெட் வந்து என்னாலதான் அழுக்காச்சு அப்படின்னு சொன்னா நானே அதை கிளீன் பண்ணிடுறேனே, நீ எதுக்கு சிரமப்படுற, அது உனக்கும் ரொம்ப கஷ்டம், இப்போ நானே கிளீன் பண்ணிட்டா உனக்கு வேலையும் மிச்சம், அதே சமயம் நான் பண்ண தப்ப நானே சரி பண்ண மாதிரியும் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஆனா ஹீரோயின் என்ன சொல்றானா, இல்ல வேணாம், உனக்கு எதுக்கு சிரமம், நானே அதை கிளீன் பண்ணிக்கிறேன், அது இல்லாம உன்னோட ஆபீஸ்ல கூட உனக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்கும், அதை விட்டுட்டு இப்படி இதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றது சரியில்லை, நீங்க இருந்து போனா மட்டும் போதும், மத்த எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல ஹீரோவும் விடுற மாதிரி இல்ல நானே கண்டிப்பா இதை கிளீன் பண்ணி கொடுத்துட்டு தான் ஆபீஸுக்கு
ஆபீஸுக்கு போவேன், மத்த எந்த ஒரு வேலையும் எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கார்பெட்டை ஹீரோயினை ஒரு கை பிடிக்க சொல்லி அவங்க 2 பேரும் சேர்ந்து தூக்குறாங்க. உள்ளுக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறது கூடவா இவங்களுக்கு தெரியாம இருக்கும். ஹீரோவும் அந்த கார்பெட்டை கீழே எடுத்துட்டு வந்து அதை அடிக்கடி இவன் கீழே போட ட்ரை பண்ண ஹீரோயின் பதட்டமாகறா. எதுக்காக இப்படி பண்ற? அந்த கார்பெட்டோட வேல்யூ தெரியுமா, அதுக்குள்ள என்ன எனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல அவனுக்கு சந்தேகம் இருந்தாலும் வெளியே காட்டிக்கல. இது எவ்வளவு வெயிட்டா இருக்கு தெரியுமா, அதனால தான் ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அடுத்ததா அந்த கார்பெட் மேல அவன் காலை வச்சு நிக்க ஹீரோயினுக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என் மேல இருக்கிற சந்தேகம் இன்னும் போகவே இல்லைன்னு நினைக்கிற மாதிரி அவ சொல்றான். நீ என்ன பேசுற அப்படிங்கறது எனக்கு புரியல, சொல்ல போனா எதை பத்தி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேங்க கூட எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திரும்ப திரும்ப அவ பண்ண அந்த வேலைகள் எல்லாம் அவங்ககிட்ட சொல்லவே. கடைசியா ஒரு வழியா வேற வழி இல்லாம ஹீரோயின் அந்த உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஆமா உண்மைதான், நான் என்னோட லவர் கூட தான் இங்க இருந்தேங்கிற மாதிரி சொல்ல அவனை இங்கிருந்து போக சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்றானா அந்த கார்பெட்டை அவங்க காலிலே உதச்சு அந்த படிக்கிட்டு இருந்து கீழே தள்ளி விட்டுறான். உனக்கு தான் எல்லாம் உண்மையை தெரிஞ்சிருச்சுல, அதுக்கப்புறமும் எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி கேட்க அப்போ ஹீரோ அவனோட பாக்கெட்ல இருந்து ஒரு மொபைல் எடுக்கிறான். நீயும் அவனும் பண்ண இந்த விஷயங்கள்லாம் உன் வாயாலே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் பொறுமையா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதுக்கு மேலேயும் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுங்கிறது நடக்காத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு அவன் டைவர்ஸ் கொடுக்க போறதாகவும், நீ ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டல ஒரு கார்பெட், அந்த கார்பெட்டை மட்டும் எடுத்துட்டு இங்க இருந்து நீ போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இந்த ஒரு எண்டிங்கோட அந்த படம் முடியுது. இந்த ஷார்ட் பிலிம் வந்து யூடியூப்லயே இருக்கு. அந்த வீடியோவோட பேரு ஒய்ஃப் சீட்ஸ் வைல் ஹஸ்பண்ட் இஸ் நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிற கதை தான். இதை நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கனாலே